வாரபலம் பலம் வரும் உலகம். இது வாரபலம் செய்திகள். அஞ்சல் திணைக்களத்தில் உள்ளக கணக்காய்வு உதவி அத்தியட்சகராக நியமனமாகியுள்ள முதல் முஸ்லிம் பெண். இனி விரிவான செய்திகள். அஞ்சல் திணைக்களத்தில் உள்ளக கணக்காய்வு உதவி அத்தியட்சகராக கே ஃபாத்திமா ஹஸ்னா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்தின் மூலம் இலங்கை அஞ்சல் திணைக்களத்தில் குறித்த பதவிக்கு நியமனம் பெற்றுள்ள இலங்கையின் முதலாவது முஸ்லிம் பெண் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். இலங்கையின் அஞ்சல் திணைக்கள வரலாற்றில் இதற்கு முன்னர் இந்த பதவிக்கு முஸ்லிம் பெண்ணொருவர் நியமனம் பெற்றிருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஊரைச் சேர்ந்த ஃபாத்திமா ஹஸ்னா அஞ்சல் திணைக்கள உள்ளக கணக்காய்வு உதவி அத்தியட்சகராக பதவி உயர்வு வழங்கப்படுவதற்கு முன்னர் இலங்கை அஞ்சல் பயிற்சி நிர்வாகத்தில் அஞ்சல் பயிற்சி போதனாசிரியராக பணியாற்றினார். அஞ்சல் திணைக்களத்தினால் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட உதவி அஞ்சல் அத்தியட்சகர்களுக்கான பரீட்சையில் அஞ்சல் திணைக்களத்தில் அதிகாரிகளாக பணியாற்றிய 39 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். அவ்வாறு சித்தியடைந்தவர்களில் 12 பேர் அஞ்சல் திணைக்கள உள்ளக கணக்காய்வு உதவி அத்தியட்சகர்களாக நியமனப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ள இவர் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஏ.எச்.ஏ. ஹுசைன் அவர்களுடைய துணைவியார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது வாரபலம் செய்திகள். வாரபலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாரபலம் பலம் வரும் உலகம்.